ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 4ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 டேஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 3 டேஸை முடித்தாலே நான் டயட்டை முடிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளேயே வந்துடும். ஆனால் வீடியோவில் பார்க்குறப்போ ஈஸியாக நான் முடித்தது மாதிரி இருக்கும். எனக்குமே டெம்ப்டாக இருந்துச்சு, எனக்குமே நல்ல பசி அப்பப்போ இருந்துச்சு. ஆனாலும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கோலை மட்டுமே வச்சு என்னையே நான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. கிவ் அப் பண்ணாமல் 60 டேஸை சூப்பராக முடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேயே வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னை ஃப்ளாட்டில் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பட் நான் இதுக்கு முன்னாடியே வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருந்ததோட எஃபெக்ட் தான் இது. 3 டேஸில் ஒன்றும் அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகாது. நம்ம இதுக்கு முன்னாடியே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃபுட்டை வந்து கண்ட்ரோலில் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேலஞ்சு. அதில் வெயிட் லாஸ் ஆனது தான், அதுதான் இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. கமெண்ட் பாக்ஸில் வெயிட் அப்டேட் பண்ண கேட்டிருந்தீங்க. எனக்கு டெய்லி வெயிட் செக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அடிக்கடி வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து அப்டேட் பண்ணுறேன். 7 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேங்கிறத ஷியோராக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி டே 4லேயுமே ஃபஸ்ட்டு 3 டேஸ் நம்ம எடுத்த அந்த ட்ரிங்க் தான் இன்றைக்கும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திருக்கேன். பட் டெய்லி இதை நான் ஏன் ரிப்பீட்டடாக ஷேர் பண்ணுறேன்னா, மேபி இந்த வீடியோவை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக யாராச்சும் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அதனால தான் நான் டெய்லியுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக முழுமல்லி, கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வந்து மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அது 1 டம்ளர் ஆகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வந்து லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆகிறது வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து குடிச்சுப்பேன். இது எடுக்கிறதுனால என்ன பெரிய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு கேட்டால், எனக்கு பர்சனலி பெருசாக சேஞ்சஸ் எதுவும் தெரியல. 3 நாளாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் பார்ப்போம், போக போக ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்படி மார்னிங் எந்த ட்ரிங்குமே எம்டி ஸ்டொமக்கில் எடுக்காமல் டைரெக்டாக நம்ம ஃபுட்டை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணி டயட் இருப்போம்ல, அப்படி இருந்தால் பாடி எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் எப்போவுமே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் ஒரு 6:15க்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 8:30 போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு பெரிய ஆப்பிள் தான் எடுத்தேன். நல்ல ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து 2 சப்பாத்தியும் நேற்றுக்கு வச்ச கடலைக்கறி இருக்கும்ல அதுவும் அண்ட் ஒரு பாயில் பண்ண எக்கும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு பெருசாக ரெசிபீஸ் இல்லை. இன்றைக்கி சப்பாத்தி மட்டும் ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு சப்பாத்தி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால் அதோட ரெசிப்பியை ரொம்ப டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். மாவு பிசைஞ்சது அண்ட் மாவு வந்து ரவுண்ட் பண்ணி வச்சது எதுவுமே நான் வந்து எடுக்கலை வீடியோவில். பிகாஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வராது. அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணலை. உங்களுக்கு நான் டயட்டில் என்ன ஃபுட் எடுத்தேன் அப்படிங்கிறத மட்டும் தெரியணும்னா இந்த போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போர் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். நான் 1 டே வந்து டயட்டில் என்ன ஃபுட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோவும் மார்னிங் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்க்குறது இன்னும் நல்லது. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஸ்கின் இவ்வளோ க்ளோவாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டு பி ஹானஸ்ட், என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின் கிடையாது. மேபி வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த லைட்டோட எஃபெக்ட்னால அப்படி தெரியுதா இருக்கும். மற்றபடி என்னோடய ஸ்கின்னுமே நார்மலாக உங்களுக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி ட்ரை ஸ்கின் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்குமே ட்ரை ஸ்கின் தான். ஆனால் அந்த ஸ்கின்னுக்கு வெளியில் இருந்து என்னென்ன அப்ளை பண்ணி க்ளோயிங்காக வைக்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் நான் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சிட்ருக்கேன். அப்படி மார்னிங்கும் நைட்டும் வந்து ரெகுலராக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நேச்சுரலாக ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணுறது. அது என்னென்ன ட்ரை பண்ணுறேன் அண்ட் என்னோடய மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாம் நான் இனி வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அப்படி நான் கேர் பண்ணுறதுல இன்னொன்று தான் இந்த ஹேர் கேரும் கூட. நேற்றுக்குள்ள வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஹெர்பல் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரெகுலராக அப்படின்னு. ஒரு 10 to 11 டேஸாக இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் இந்த ஆயிலோட நெய்மோடு சேர்த்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் பெருசாக எனக்கு
இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியலை. பட் ஹெர்பல் ஆயிலுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்ப்போம் நமக்கு. அப்படி இன்றைக்கி ஒரு 1:30 போல் என்னோடய லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் நான் எப்போவுமே ஒரு ட்ரிங்க் எடுத்துப்பேன்ல, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதை இன்றைக்கி லாஸ்ட்டு மீலாக எடுத்துக்கிட்டேன். நேற்றுக்கும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் இன்றைக்கும் அந்த ஜூஸை வந்து லாஸ்ட் மீலாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அதில் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மாதுளப்பழம், ஒரு பீட்ரூட் அண்ட் 2 கியூக்கும்பர் எடுத்து என்னோடய லாஸ்ட் மீலை டே 4 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி இன்றைக்கி டே 4 எனக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பற்றி இல்லை நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எதுவும் உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட ஷேர் பண்ணணுன்னாலும் நம்ம இன்ஸ்டா ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பேஜ் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 5 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.